மதுரை குடும்ப சேனலை பார்க்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நம்ம இன்னைக்கு எக் பிரியாணியை மண் பாத்திரத்தில் செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஸோ நான் இது வந்து 2 பேருக்கு செய்கிறனால 3 முட்டை எடுத்திருக்கேன். 150 பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஒரு 2 அன்னாச்சி பூ, ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 இன்ச் அளவுக்கு பட்டை துண்டு, தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நெய், அப்புறம் நல்லெண்ணெய் கொஞ்சம், ஒரு வெங்காயத்தை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 2 தக்காளி எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 பிஞ்ச் வந்து மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து சில்லி பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், சும்மா ஃப்ளேவருக்கு கொஞ்சம் லெமன் ஜூஸ், கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, 1 கை அளவுக்கு புதினா, அப்புறம் உப்பு தேவையான அளவு. ஸோ நம்ம இப்போ எக் பிரியாணிக்கு தேவையான எக் மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதோட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தூள், கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும் அதுக்காக தான். அதோட கொஞ்சம் உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு வந்து ஜாஸ்தியாக சேர்க்கணும் தேவையில்லை, ஜஸ்ட் அந்த மிளகாப்பொடிக்காக நான் உப்பு சேர்த்துருக்கேன். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த முட்டையை வந்து 3 பக்கமும் வந்து லைட்டாக வந்து கீறி விட்டுறலாம். அப்போ தான் வந்து அந்த மிளகாப்பொடி வந்து உள்ளே சாரும், அதுக்காக தான். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து முட்டையை வந்து கீறி விட்டாச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும். ஸோ அதுக்குள்ளே நம்ம பேன் எடுத்து ஹீட் பண்ணிடலாம். ஸோ நான் இப்போ மண் சட்டியில் தான் வந்து பிரியாணி செய்ய போகிறேன். ஸோ அதுக்காக நான் இப்போ வந்து மண் சட்டியை வந்து சூடு பண்ணிக்கிறேன். ஸோ மண் சட்டி சூடு ஏறினோடனே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுட்டு அதில் நம்ம பரட்டி வச்ச முட்டையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு லைட்டாக வந்து அந்த முட்டையை வந்து பரட்டி விட்டுட்டே இருக்கணும். அந்த மசாலாலாம் வந்து அந்த முட்டையோட நல்லா கோட் ஆகி அந்த தோல் வந்து லைட்டாக வந்து கிறிஸ்பி ஆகும். கொஞ்சம் பரட்டி விட்டுட்டே இருங்க. நீங்கள் கை விட்டுட்டிங்கன்னா அந்த தோல் வந்து சட்டியோட ஒட்டிக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டை வந்து நல்லா கிறிஸ்பி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ அதே சட்டியில் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணி அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய், நீங்கள் வேணும்னா கொஞ்சம் கூடுதலாக கூட நெய்யை ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதெல்லாம் நம்ம வந்து இப்போ நெய்யில் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெங்காயம் நல்லா வதங்குறதுக்கு அதோட லைட்டாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக அதோட கலர் சேஞ்ச் ஆனோடனே இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 3 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பச்சை மிளகா பார்த்தீங்கன்னா உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதோட கொஞ்சம் சில்லி பவுடரும் ஆட் பண்ணுவேன். ஸோ அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற வரைக்கும், ஸ்மெல்லெல்லாம் போனதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொத்தமல்லியோட காம்பை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இலையை வந்து கடைசியில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை தூளுன்னு ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கருவேப்பிலை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
ஸோ லைட்டாக வந்து இலையெல்லாம் சுருங்க ஆரம்பித்தோடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா மேஷ் ஆனதுக்கப்புறம் அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மிளகாப்பொடியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா நான் 1/2 டீஸ்பூன் ஏற்கனவே முட்டையில் ஆட் பண்ணியிருக்கேன், 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் வேணால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணி நம்ம நல்லா கிண்டி விட்டுடலாம். நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் நம்ம அரிசி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அரிசி பார்த்திங்கன்னா நான் நல்லா களைஞ்சி ஒரு 1/2 an hour பாஸ்மதி அரிசியை வந்து ஊற வச்சுட்டு இப்போ அதை ஆட் பண்ணுறேன். வெறும் அரிசி மட்டும் இப்போதைக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஏன் நான் இப்போ அரிசி மட்டும் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக அந்த எண்ணெயோட வதக்கி விட்டோம்னா அரிசி வந்து உடையாது, ஒன்று ஒட்டாமல் நல்லா தனித்தனியாக இருக்கும். அதுக்காக தான் வந்து லைட்டாக அரிசியை வந்து எண்ணெயில் வதக்கிக்கிறேன். ஸோ லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணியை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி. ஸோ நான் 150 அரிசி போட்டனால 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இதில். ஸோ அதோட ஒரு 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். உங்களுக்கு வேண்டான்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, பிடிச்சி போயிடும். நம்ம ஏற்கனவே தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும், இல்லை ஒரு 4லேருந்து 5 சொட்டு விட்டால் போதும். ஆட் பண்ணி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சு வேக வைக்கலாம். நல்லா வேகட்டும். ஒரு 90% வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ரைஸ் வந்து 90% வந்து வெந்துருச்சு. இன்னும் ஒரு 10% தான் வேகணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே வந்து முட்டையை வந்து ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இதை வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து மூடி வச்சுடுவோம். இன்னும் ஒரு 10% வந்து வேகணும்ல. வெந்ததுக்கப்புறம் நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுப்பு சிம்மில் இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட எக் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம ரைஸும் வந்து நல்லா குக் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் வெங்காயத்தை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், ட்ரை ஃப்ரை. ஸோ அதையும் தூவி விட்டுக்கிறேன், இன்னும் கொஞ்சம் ரிச் லுக்குக்காக. தூவி விட்டுட்டோம்னா நம்மளோட எக் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதுவும் வந்து நம்ம மண் பாத்திரத்தில் செஞ்சனால அதோட டேஸ்டே பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தனால சொல்கிறேன், இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் மண் சட்டி இருந்துச்சுன்னா பிரியாணியை வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இதை நீங்கள் பழகிட்டீங்கன்னா நீங்கள் குக்கரில் செய்கிற பிரியாணிலாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.